ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபை மை சேனல். இது பார்த்திங்கன்னா ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வடைக்கு பிள்ளைங்களுக்கு சாயந்தரமாக செஞ்சு கொடுக்கலாம்ட்டு வடைக்காக துவரம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு வடை போடுவாங்க, நான் வந்து துவரம் பருப்பு தான் வடை போடுவேன். சரி, அதனால் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ அழைச்சிட்டு தண்ணியை ஊற்றிட்டே வேறு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து மதியானம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து தேங்காய் பால் ரசம். இது வந்து உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருக்கிறேன். இப்போ மணியம் ஒரு 5 மணிக்கு மேலே பிள்ளைங்களை ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் வடை சொல்லலாம். இப்போ எப்படின்னா 2 மணி நேரம் ஊறணும். பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு வடைக்காக வெங்காயம், பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, பூண்டு, கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். இந்த காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா பருப்போடே போட்டு அரைச்சிடலாம் மிக்சியில். பார்த்திங்கன்னா வடைக்காக வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்த்திங்கன்னா அலசிட்டு பருப்பு, துவரம் பருப்பு, காஞ்ச மிளகா, உப்பு வச்சு இப்போ அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நைஸாகவும் அரைக்கலாம், கொஞ்சம் குறைப்பாக்க கொஞ்சம் அரைச்சிக்கலாம், நைஸாகவே அரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு. பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த சொல்லியிருக்கேன்னா வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். உப்பு போட்டாச்சு, போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியெலாம் ஊற்ற வேண்டியதில்லை, அதனால் இப்படியே பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு ஒன்று பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாகிடுச்சு. வந்து வடை தட்டி போட்டுக்கலாம். வடையும் போடலாம், அப்படியே உருண்டை போண்டா கணக்காகவும் போடலாம், நல்லாயிருக்கும். இதேமாரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு பிள்ளைங்களை போய் ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வந்துடலாம். சரி, எல்லாம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. எடுத்துடலாம். எடுத்துட்டு இது மீதி இருக்குது, எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இது எடுத்துடலாம். இந்த சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. இது வந்து ரவுண்டோட பால் கணக்கு குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். கடை நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்குது. சரி, போய் பிள்ளைங்களை போய் ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வந்துடலாம். பிள்ளைங்களை ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வந்தாச்சு. லஞ்ச் பாக்ஸு கொஞ்சம் ஜாமான் கிடக்கு, கழுவி வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு வந்து வடை கொடுக்கலாம். பெரிய வந்து வெளியில் போயிருக்கான், வந்தோடனே விளையாட ஓட்டு போயிட்டான், கடைக்கு போயிருக்கான். வந்தோடனே அவனுக்கு கொடுப்போம். இப்போ வந்து சின்னவர் கொடுப்போம். அவ்வளோ முடிஞ்சு. ஐயோ, டொமேட்டோ சாஸ் சாப்பிடு. வெறும் அந்த சாஸை மட்டும் தொட்டு நக்கிட்டு கிடக்கும். தின்றதுக்கு அப்புறம் சொல்லல, திங்கிறதுக்கு முன்னாடியே நல்லா இருக்குங்கிற முன்னாடி எல்லாம் கேப் வந்து கிடக்கு. பல்லெல்லாம் இப்போ தான் உளுந்து ஒன்று முளைக்குது, வருது. பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ரசம், உருளைக்கிழங்கு, வடை, சாஸு. இது சாப்பிட போகிறாரு. சாப்பிடுறியாடியா? சாப்பிடு. என்ன டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன்? ஐமானோடதில் ஒன்று தான். பார்த்தீங்கன்னா டீ, வடை சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்ருக்கான். கரண்ட் இல்லை, கரண்ட் போயிடுச்சு. அந்த கதெல்லாம் திறந்து வச்சுருக்கோம். வடை கற்று சாப்பிட்டு